அண்மைச் செய்தி. தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என வற்புறுத்தவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என வற்புறுத்தவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என வற்புறுத்தவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரிய வழக்கில் இந்த தகவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு தரப்பில். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான முழுவரம். வணக்கம் மாலதி. அதாவது தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரி சென்னையை சேர்ந்த அரண்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்று வருகிறது. இந்த நடைமுறையை நீட்டு போக செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் கொண்டப்பட்ட பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதாக குற்றச்சாட்டு இருக்கப்படுகிறது. அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியை துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பித்த ட்விட்டர் மாநில பாடலை பாடி அரசு நிகழ்ச்சியை துவங்க எந்த தடையும் விதிக்கவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது வெறும் தடங்கு அல்ல, அது தமிழர்களின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளமாக உள்ளது என அந்த மனுவில் அவர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்தி மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். அதே போல எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதற்கு தகுந்த நிர்வாக அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுக்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணை வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பாணையை பிறப்பித்துள்ளதால் இந்த வழக்கு செல்லத்தக்கதில்லை என தெரிவித்தார். அதே போல மத்திய அறிவிப்பாணையில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என அறிவிப்பாணையில் வலியுறுத்தவில்லை என குறிப்பிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.